ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு ஐஸ் வாங்கிட்டு வரதுக்காக வெளியே போயிருக்காரு. அந்த வாய்ப்பை நம்ம சோழன் பயன்படுத்திக்கிறாங்க. என்ன நிலா வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் காலையில் கிளம்பும் போதே நான் வீட்டில் தான் இருப்பேன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதை வேற மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. என்ன நிலா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வேலை தான் பார்த்துட்ருக்கேன். உட்காந்த இடத்துல இது ஒரு ரூமு அது ஒரு ரூமுன்னு பிரித்து வச்சிடுறீங்க. இது ஒரு வேலைன்னு எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க. இதுவும் நல்ல வேலை தான், ஆனால் உட்காந்த இடத்துல வேலை நடக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் கூட தான் காரில் உட்காந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஸ்டேரிங்க ஒரு ஆட்டுறீங்க, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நிலா இப்படி பேசுகிறேன், நீங்கள் மட்டும் என் வேலையை சொல்லலாம் ஆனால் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சரி நிலா உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன், ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நான் என்ன கேட்டாலையும் செய்வீங்களா? செய்வனே, பிரியாணி சாப்பிட்றியா, ஆர்டர் பண்ணிட்டா, எப்போ பாரு சாப்பிட்ற எண்ணம் தானா, எனக்கு வேற வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற வேணுமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலே. இப்போ தான் நமக்கு 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன கையோட ஆளாளுக்கு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஹனிமூன் போனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா நீயா சொல்கிற, நான் தான் சொல்கிறேன், ஏன் நான் சொல்லக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இத்தனை நாள் நீ ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருப்ப, நான் ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை, எங்கே சொல்லி பார்க்கலான்னு சொல்லி யோசிப்பேன். நீ எங்கே என்னை தப்பாக நினச்சிடுவியோன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி நான் பிளான் போட்டுட்டு நான் கண்டிப்பாக ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலாவும் சோழனும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பல்லவன் உள்ளே வந்துடுறாரு. பல்லவன் இருந்துட்டு, அச்சோ தெரியாதத்தனமாக கவனிக்காமல் உள்ளே போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் புலம்பிட்டே வெளியே வந்துடுறாரு. ஐயோ பல்லவன் வேறு பார்த்துருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இரு அவன் பார்த்துருக்க மாட்டான், நான் போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னடா இதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். வாங்கினேன் வந்துட்டேன், சரிடா போய்ட்டு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி வந்துடுறா. அண்ணன் வெளியே வெயில் ஓவராக இருக்குண்ணே, முடியலண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா வராங்க. என்னடா பல்லவா, அண்ணா மறுபடியும் போயிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வாட பல்லவா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. இந்தாங்க அண்ணி உங்களுக்கு ஒன்று புடின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஐஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பல்லவன் இருந்துட்டு கொடுங்க அண்ணி, நான் போய் கவரை வெளியே போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்கிற கேப்பில் நம்ம சோழன் இருந்துட்டு ஐஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாரு. நிலாவும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஐஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் வீட்டுக்கு வராங்க. கார்த்திகா சொன்னதை தான் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நிலா இருந்துட்டு டீ எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. என்னென்ன ஆச்சு, முகம்லாம் சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா வர வழியில் கார்த்திகாவை பார்த்தேன். கார்த்திகாவை பார்த்தீங்களா, ஊரில் இருந்து வந்திருக்காங்களா? நான் கவனிக்காமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது முன்னெல்லாம் இங்கே ஊர் பக்கம் வந்துட்டாக்க இங்கே எப்படி ஆசையாக ஓடி வரும், ஆனால் அது இங்கே தான்ப்பா இருக்குது, மொத்தமாக வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே. ஆமாப்பா கார்த்திகா டிவோர்ஸ் பண்ண போதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, கார்த்திகா எதுக்காக டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க? கார்த்திகா டிவோர்ஸ் பண்ணலப்பா, அவங்க ஹஸ்பண்ட் தான் டிவோர்ஸ் பண்ண சொல்லி கார்த்திகாவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாமியார் மாமனார் கொடுமைகள்லாம் அதிகமாக போயிடுச்சு, அது போட்டுட்டு போன எல்லா நகையும் விற்று தீர்த்துட்டாங்களாம். அதே மாதிரி அவர் வேலை செய்கிற கம்பெனியை விட்டு வேறு எங்கேயோ போயிட்டாராம். கார்த்திகா கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்திகாவை டிவோர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கார்த்திகா மொத்தமும் இங்கே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனுடைய நல்ல மனசுக்கு அதனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும்னு எதிர்பார்த்தா கடைசியில் அந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வருத்தப்பட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சந்தா ஃபோன் பண்ணுறாங்க.
சந்தனப்பா ஃபோன் பண்ணுது. அண்ணா இன்னொரு விஷயம், சந்தா கிட்ட கார்த்திகாவை பற்றி எதுவுமே பேசவே பேசாதீங்க. இது பொண்ணுங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனை வந்துடும். அதனால் உங்களுக்கும் சந்தாவுக்கும் தான் பிரச்சனை வரும். சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. சந்தா கிட்ட கார்த்திகாவை பற்றின விஷயத்த எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சந்தா வந்து க நம்ம சேரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்டப்பா, நீ ஃபோன் பண்ணதை நான் கவனிக்கலை, அப்புறமா பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே பண்ணிட்ட, நீ என்னப்பா பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு, சப்பாத்தி தான், எப்போவுமே சப்பாத்தி தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக கார்த்திகா பற்றின மொத்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. கார்த்திகா டிவோர்ஸ் பண்ண போதா இங்கே தான் வந்து இருக்குது. அது கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் பொறுக்க முடியாமல் உங்கள்கிட்டயே நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சந்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தா இருந்துட்டு கோயிலுக்கு போன இடத்துல கார்த்திகா வந்து உங்கள் பேர் என்ன, நீங்கள் ஹிந்தியான்னு சொல்லிட்டு கேட்டது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு, அண்ணன் வானதி வந்து மெடிக்கல் ஷாப்பை பார்த்துட்டு வந்திருக்குல்ல, நாளைக்கு சின்னதாக ஒரு கடத்திறப்பு விழா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த கடை உங்களுக்கு செட் ஆகிடுச்சாடா? செட் ஆகிடுச்சுடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எல்லா பொருளும் அங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழன் இருந்துட்டு, தேங்க்ஸ் சொல்கிறதா தான் நீ எனக்கு தாண்டா சொல்லணும், அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசன் வராரு. நடேசன் வந்த உடனே கடத்திறப்பு விழாவை பற்றி அவர்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. அதையவா கடை எடுத்து நடத்த போகுது, அதெல்லாம் எப்படா நம்பி கடை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, சரியான கடையில் கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் போயிட்டு நான் வானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிடா போய் ஹெல்ப் பண்ணு, சரி நீயும் வானத்தையும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் நானும் சும்மா தான் இருக்கேன், நான் வந்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் வேணாண்டா, டே அவங்க 2 பேரும் லவர்ஸ்டா, லவர்ஸ்க்குலாம் 1000 விஷயம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, வீடே இப்போ கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது, உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க ஷேரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகாக நீட்டாக மாட்டிடலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி சோஃபா செட்டு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் லிஸ்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் தனி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.